இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸில் அயற்சொல் தமிழ் சொல். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சிலபஸ் எடுத்துட்டிங்கன்னா யூனிட் 1 இலக்கணம் அந்த டாப்பிக்கில் ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த அயற்சொல் தமிழ் சொல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹெட்டிங்காக வந்து ஹைடாகி வந்திருக்கும். இந்த சிலபஸை வந்து பார்க்கும்போது சின்னதாக ஹைஃபன் போட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த அயற்சொல் தமிழ் சொல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதே போல் அந்த இடத்துல வந்து ஒரு விசிபிளாக தெரியாமல் கொஞ்சம் ஹைடாகி வந்திருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, தமிழ் சொல் இல்லாமல் வேற்று மொழிகளோட சொற்கள், அதாவது நம்ம அன்றாடம் பேசக்கூடிய வார்த்தைகளே சொற்களே வந்து பார்த்திங்கன்னா வேற்று மொழி, அதாவது தமிழ் மொழி இல்லாமல், அது ஹிந்தியாக இருக்கலாம், சமஸ்கிருதம், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில உருது வார்த்தைகள், உருது சொற்கள், பாரசீக சொற்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலந்து பேசிகிட்டு இருக்கோம் தமிழ் நினச்சிக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சொற்கள். அப்புறம் ஆங்கில சொற்கள் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சொற்களை தமிழ் நினச்சி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சொற்கள் தான் அயற் சொற்களாக எடுத்து அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஓல்டு புக்கு, தமிழ் ஓல்டு புக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதே போல் நியூ புக் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொல் அல்லாத மொழிச்சொல், அதாவது அயற்சொற்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கம்பைன் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் புக்கில் தேடி எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக எல்லாமே இங்கே வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படிங்கிறதும் கொஷின் கேட்பாங்க. அது இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி கொடுத்து அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன, அதாவது மீனிங் என்ன அப்படிங்கிறது இருக்கக்கூடிய டாபிக் வேறு. அதே போல் கலைச்சொற்கள் அப்படிங்கிறது நியூ ஸ்கூல் புக்ஸில் எல்லா லெசன்ஸ்க்கு பின்னாடியும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வேறு. அது இல்லாமல் இந்த டாபிக் அப்படிங்கிறது யூனிட் 1 வரக்கூடிய டாபிக் அயற்சொல் தமிழ் சொல். ஓகேங்களா? தமிழ் மொழின்னு நம்ம நினச்சி பேசிகிட்டு இருக்கக்கூடிய சொற்கள், அது ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கலாம், அதாவது ஒரு அலுவலகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சொற்களாக இருக்கலாம், வேறு சில மொழிகளோட சொற்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான சொற்கள்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது நம்ம இங்கே என்ன வீடியோவில் கொடுக்க போகிறோமோ, ஓகேங்களா, நீங்கள் என்ன இப்போ பார்க்க போகிறீங்களோ அந்த சொற்கள் தான் ரிப்பீட்டடாக நிறையா கொஷின்ஸில் வந்திருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ பாருங்கள், பின்வரும் தொடர்களில் அடிக்கோட்டிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக அப்படிங்கிறது கொஷினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த அடிக்கோட்டிட்ட சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணினி. ஓகேங்களா? கணினி. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். காலிங் பெல் அப்படிங்கிறது அழைப்பு மணி. ஓகேங்களா? அடுத்தது, மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். இங்கே மிஷின் அப்படிங்கிறது இயந்திரம். அடுத்தது, இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஓகேங்களா? இந்த ரோபோ அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னன்னா இங்கே தானியங்கி. ஓகேங்களா? தானியங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பொரியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வந்து குறிக்கும். அப்படி இல்லைன்னா எந்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த வேர்டு வந்து கொஷினில் ஆன்சராக வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த தானியங்கிக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. தானியங்கி, பொரியன், எந்திரன். அடுத்தது பார்க்க போகிறதெல்லாம் இந்த மாதிரி வேர்டாக இருக்கும். எப்படி இந்த எதிர்ச்சொல், அறிஞ்சொல் பொருள், அதாவது சொல்லும் பொருள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க.
இதிலேருந்து தான் கொஷினே கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதிலேருந்து தான் கொஷினே வருது. ஸோ நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே சொன்னது தான், அலுவலகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்களாக இருக்கலாம், இல்லை வேறு மொழிகளில் தமிழ் நம்ம நினச்சிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உபயோகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய சொற்களாக இருக்கலாம். ரெக்கார்டு அப்படிங்கிறது ஆவணம், செக்ரட்டரி அப்படிங்கிறது செயலர், மேனேஜர் மேலாளர், இதெல்லாம் வந்து ஆஃபீஸில் அலுவலகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். ஃபைல் அப்படிங்கிறது கோப்பு, ப்ரோநோட் அப்படிங்கிறது உப்புச்சீட்டு. ஓகேங்களா, அதாவது இது ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தை. ப்ரோநோட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஒப்புச்சீட்டு. அடுத்தது பால்கனி முகப்பு மாடம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, டிசைன் வடிவமைப்பு, சாம்பியன் வாகைச்சூடி, விசா நுழைவு இசைவு, டெலிகேட் பேராளர், ஸ்பெஷல் பஸ் தனிப்பேருந்து, ப்ரொபோசல் கருத்துரு, ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம், விசிட்டிங் கார்டு காண்புச்சீட்டு, பிரீஃப் கேஸ் குறும்பெட்டி, லம்சம் திரட்சி தொகை, லஞ்சம் கிடையாது, லம்சம் திரட்சி தொகை, மெயின் ரோடு முதன்மை சாலை, புரோட்டோகால் மரபு தகவு, செக் காசோலை பேங்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். செக் காசோலை, ரசீது பற்றுச்சீட்டு, அங்கத்தினர் உறுப்பினர், அதிகாரி அலுவலர், அதிபர் தலைவர், அந்நியர் அப்படிங்கிறது அயலார், அபிஷேகம் நீராட்டு, அபூர்வம் புதுமை, அலங்காரம் ஒப்பனை, அனுமதி இசைவு, ஆபத்து இடர், ஆராதனை வழிபாடு, ஆசீர்வாதம் வாழ்த்து, லஞ்சம் கையூட்டு, லாபம் வருவாய், உத்தரவு ஆணை, உத்தியோகம் பணி, உபயோகம் பயன், கிராமம் சிற்றூர். கிராமம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் கிடையாது, வேற்றுமொழி சொல், சிற்றூர். குமாரன் மகன், சாவி திறவுகோல், நஷ்டம் இழப்பு, நாஷ்டா சிற்றுண்டி, பாக்கி நிலுவை, கஜானா கருவூலம், விஞ்ஞானம் அறிவியல், ஜனங்கள் மக்கள், நிபுணர் வல்லுனர், ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, டீ ஸ்டால் தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம், ஸ்விட்ச் பொத்தான், ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம், கிரைண்டர் மின் அரவை, ஃப்ரிட்ஜ் குளிர்பதன பெட்டி, டீ தேநீர், வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம், டெலிஃபோன் தொலைபேசி, சமஸ்தானம் அரசு, முக்கியஸ்தர் முதன்மையானவர், சினிமா தியேட்டர் திரையரங்கம், கார் மகிழுந்து, ஏரோப்ளேன் வானூர்தி, இலாக்கா துறை, அப்பாயின்மெண்ட் பணியமர்த்தல், பிரதானம் முதன்மை, விஞ்ஞானம் அறிவியல், பஸ் பேருந்து, ரயில் தொடர்வண்டி, கஜானா கருவூலம், உத்தியோகஸ்தர் அலுவலர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பலபொருள் அங்காடி, அங்கத்தினர் உறுப்பினர், அர்த்தம் பொருள், அலங்காரம் ஒப்பனை. ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். இது எல்லாமே வந்து ஓல்டு புக்லேயும் இருக்கிறது, நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு சில சொற்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஒரு சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம எடுத்திருப்போம்.
ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து ரிப்பீட்டடாக இங்கே வந்திருக்கும். ஆரம்பம், தொடக்கம், விஞ்ஞானம், அறிவியல், தீபம் அப்படிங்கிறது விளக்கு, கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, சாவி, திறவுகோல். இந்த சாவி, இந்த விஞ்ஞானம்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரித்திரம், வரலாறு, சபதம், உருவி, சாதம், சோறு, பௌத்ரி, பௌத்ரி, பேத்தி. பௌத்ரி அப்படிங்கிறது மகனோட மகள். ஓகேங்களா. ஒரு தாத்தா இருக்காங்க, ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட மகனோட மகளை வந்து பேத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து பௌத்ரி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது தூய தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பேத்தி. அடுத்தது பண்டிகை, திருவிழா, வெள்ளம், நீர்பெருக்கு, வியாபாரம், வணிகம், அசல், மூலம், அச்சன் அப்படிங்கிறது தந்தை, மலையாள சொல் அச்சன் அப்படிங்கிறது. ஜமக்காலம் அப்படிங்கிறது விரிப்பு, வேடிக்கை, காட்சி, அகங்காரம், செருக்கு, அதிர்ஷ்டம், நற்பேறு, அபிப்பிராயம், கருத்து, அபூர்வம், புதுமை, ஆராதனை, வழிபாடு, ஆனந்தம், மகிழ்ச்சி, சபதம், சூளுரை, தினசரி, நாள்தோறும், தைரியம், துணிவு, பூஜை, வழிபாடு, பஞ்சாயத்து, ஐம்பேராயம், பஞ்சாயத்து, ஐம்பேராயம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஐம்பேராயம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். பதில், விடை, பலே, நன்று, பேட்டி, நேர்காணல், பைசா, காசு, அசல், முதல், கச்சேரி, அரங்கம், குமாஸ்தா, எழுத்தர், குஷி, மகிழ்ச்சி, அலமாரி, நெடும்பேலை. அலமாரி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, நெடும்பேலை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். கிராம்பு, லவங்கம், சாவி, திறவுகோல், ஜன்னல், பலகனி, மேஸ்திரி, தலைமை தொழிலன், தகவல், செய்தி. அடுத்தது வக்கீல், வழக்கறிஞர், பாக்கி, நிலுவை, மக்கர் பண்ணுது அப்படின்னா இடைஞ்சல் பண்ணுறது. ஓகேங்களா. இடைஞ்சல், மாமூல், பழையபடி, மிட்டாய், தீங்கட்டி, காகிதம், தாள், கில்லாடி, கொடியோன், அபாண்டம் அப்படிங்கிறது வீண் பழிக்கூற்று, அட்டவணை, பொருட்குறிப்பு பட்டியல், பேட்டை, புறநகர், ஜமக்காலம், விரிப்பு, ஜமீன், நிலபுலம். அடுத்தது மாலுமி, நாவாயோட்டி. அடுத்தது பஜார், கடைத்தெரு, மைதானம், திறந்தவெளி திடல், லைசன்ஸ், உரிமம், இன்டர்வியூ, நேர்காணல், கெஸ்ட் ஹவுஸ், விருந்தகம், எலாஸ்டிக், நெகிழி, புனல், வடிகுழலி, பீரோ, இழுப்பறை, அட்லஸ், நிலப்பட தொகுப்பு, ஆயுசு, வாழ்நாள், உயில், இறுதி முறி, கவுன்சில், மன்றம், ரயில், தொடர்வண்டி, பேனா, தூவல். ஓகேங்களா. பேனா, தூவல். ரப்பர், தேய்ப்பம். ஓகேங்களா. ஸோ ரப்பர் தேய்ப்பம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ரப்பர் ஆக்சுவலாக என்ன சொல்லணும் அப்படின்னா மீள்மம் சொல்லணும். ஓகேங்களா. ரப்பர் அப்படிங்கிறது மீள்மம். ரப்பருக்கான கரெக்டான வார்த்தை வந்து மீள்மம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது ரப்பர் தேய்ப்பம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது இது. ஆனால் ரப்பர் அப்படிங்கிறதுக்கு மீள்மம் அப்படின்னு வரும். ரப்பர் தேய்ப்பம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நம்ம எரேசர் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை மென்ஷன் பண்ணுறாங்க தேய்ப்பம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இங்கே எரேசர் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை அழிப்பான். எரேசர் அப்படிங்கிறதுக்கு அழிப்பான், ரப்பர் அப்படிங்கிறதுக்கு மீள்மம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது தேய்ப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆதவன், ஞாயிறு, ஆரம்பம், தொடக்கம், ஆஸ்தி, சொத்து, இம்சை, துன்பம், இருதயம், நெஞ்சகம், ஈசன், இறைவன், உபசரித்தல், விருந்தோம்பல், உபயம். கோயிலெல்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, உபயம்னு நீங்கள் கோயிலில் தான் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். திருப்பணியாளர் கொடை. ஓகேங்களா, உஷார், விழிப்பு, யதார்த்தம், இயல்பு, ஐதீகம், உலக வழக்கு, காகிதம், தாள், கிரீடம், மணிமுடி, குபேரன், பெருஞ்செல்வன், சைக்கிள், மிதிவண்டி, பிளாட்ஃபாரம், நடைமேடை, ஆபீஸ், அலுவலகம், சினிமா, திரைப்படம், டைப்ரைட்டர், தட்டச்சு பொறி, ரோடு, சாலை, ஃப்ளைட், வானூர்தி, பேங்க், வங்கி, தியேட்டர், திரையரங்கு, ஆஸ்பத்திரி, மருத்துவமனை, வாடகை, குடிக்கூலி, மாதம், திங்கள், போலீஸ், காவலர், நிச்சயம், உறுதி, உத்திரவாதம், உறுதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சம்பளம், ஊதியம், ஞாபகம், நினைவு, வருடம், ஆண்டு, தேசம், நாடு, வித்தியாசம், வேறுபாடு, உற்சாகம், பூரிப்பு, விசா, நுழைவு இசைவு, பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, கம்பெனி, நிறுவனம், பத்திரிகை, நாளிதழ், கோரிக்கை, வேண்டுதல், யுகம், ஊழி, ராஜ்யம், மாநிலம், நாடு, சரித்திரம், வரலாறு, முக்கியத்துவம், முதன்மை, சொந்தம், உறவு, சமீபம், அருகில், தருணம், உரிய வேலை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அயற்சொல். அந்த அயற்சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து நம்ம பார்த்தோம். இவ்வளவுதான். இது எல்லாமே ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல, இதுவே உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். இன்னும் 2-3 தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டாலே என்ன வார்த்தைக்கு என்ன வார்த்தை தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெளிஞ்சிரும். எக்ஸாமில் போய் நீங்கள் எழுதும் போதும் கொஷினாக கேட்கும்போது 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது எது ஆன்சரோ அது உங்கள் கண்ணுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் இந்த டாப்பிக்கும் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது தான். நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இதுக்கான மார்க் வந்து போயிடும். ஓகேங்களா, திரும்ப ரிப்பீட்டடாக அதை பாருங்கள். 2-3 தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை விட்டுடலாம். ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.